ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிச்சூஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் காமாட்சி அம்மன் கோயில் போகிறதா தான் இருந்துச்சு அப்படின்னு. பட் இன்றைக்கும் காமாட்சி அம்மன் கோயில் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸாகவும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, இந்த வீக்காவது போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். எஸ்டர்டே வந்து 12 மணிக்கு, அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 12 மணிக்கு தான் வந்ததுனால எல்லோரும் டயர்டில் தூங்கிட்டு எழவே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து 4:10 வந்து ட்ரெயின் இருந்துச்சு. சரி, அதை பிடிச்சிடலாம், போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து கிளம்பும் போதே 4 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் எப்படி ட்ரெயினை பிடிக்கிறது, அதனால் கேன்சல் பண்ணியாச்சு அந்த ப்ரோக்ராமையும். சரி, இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதையே வேஸ்ட் பண்ண, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போகிறதுன்னு தெரில. கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டயத்தில் போயிட்டு அகெயின் லாங் தான். கோயில் போகிறதுனாலும் ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் கோயில் மட்டும்தான் இருக்குது. அது ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. சரி, வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேயா ஷாப்பிங் மால் போகலான்னு பிளான் பண்ணோம். பெருசாக வேறு எங்கேயும் போவேன்னா டிமார்ட்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு டிமார்ட் கிளம்பிட்டோம். சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், கிளம்பியாச்சு, வேஸ்ட்டாகிருமே கிளம்புனது அப்படின்றக்காக தாங்க கிளம்புனோம், போனோம். ஆனால் போயிட்டு வெளியே வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, பேசாமல் வீட்டிலையே இருந்திருக்கலாம் அப்படின்னு. நமக்கு தான் உள்ளே போனால் அதை பார்த்தா எதை வாங்கன்னு தோணும், சும்மா வர தோணாதே. அதனால் போயிட்டு பார்த்ததெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு இல்லை. இந்த வாட்டி ட்ரெஸ் தான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணது, ரொம்ப கிடையாது. தம்பி வந்துருந்தான், அவனுக்கு வந்து பிடிச்ச ட்ரெஸ்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். எல்லோரும் அந்த மாதிரி பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்தேன் வீட்டுக்கு. அது என்னென்ன வாங்கினேன்றதை இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வெளியே கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ஒரு 8:50 9 மணிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு போட்டால் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஷாப்புமே இல்லை. அதுக்கப்புறம் தேடி பார்த்துட்டு சரி வீட்டிலே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னாங்க, அதனால் வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதாங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த பாட்டில்ஸ் வந்து 89 ரூபா தான் 6 பீஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோட இது கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் காஃபி தூள், டீ தூள், அதுக்கப்புறம் மேஸ்டர் சாண்டல் சோப்பு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வந்து தம்பிக்கு ஒரு 2-3 ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து இது வாங்கியிருந்தேன், டைபர் வாங்கியிருந்தேன் காட்டனில். அப்புறம் 2 கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மக்கில் 2 கிளாஸ் எடுத்தேன். 2 பேர்த்துக்கும். என்னோடய ஃபேவரெட் எல்லோ, ஹஸ்பண்டோட ஃபேவரெட் வந்து க்ரீன். ஸோ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு கிளாஸோட ரேட் வந்து 69 rupees. அதுக்கப்புறம் புது துணிக்கு துணி இல்லை, அதனால் 2 துணி வாங்கிட்டு வந்திருந்தேன், 2 துண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பெல்ட்டு, பேண்ட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இன்றைக்கி உள்ளே போகும்போது சரி சுற்றி பார்க்கலான்னு போனோம் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு. ஆனால் வெளியே வரும்போது பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கு அப்படின்னு. தம்பிக்கு 2 டிஷர்ட் எடுத்தேன். ஷாக் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட்லாம் இருக்குது, உங்களெலாம் வீட்டிலே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லாத குறை, ஆனால் வாய் விட்டு சொல்லலை. தலைவாணி உரை என்னென்ன இருந்துச்சோ தேவையோ அது ஃபுல்லாக வந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எடுக்க லிட்டில் ஹார்ட்ஸ் தானே, லிட்டில் ஹார்ட்ஸு. இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடையாதுங்க. என் தம்பி நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் தான் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என் தம்பி தான் காலேஜ் போகிறானாமா, அதனால் அது ஒவ்வொன்றா தேடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் 2 வாங்கினேங்க. இதில் வந்து 7 பீஸ் செட் வந்து ஸ்கொயரில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வாங்கினேன் ஸ்டோரேஜ் பாக்ஸு. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன். அதில் வந்து 5 பீசஸ் இருந்தது. சும்மா சுற்றி பார்க்க போய் 4500 கிட்ட பில் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ சார்ஜ் எல்லாம் சேர்த்து 6000 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.